குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழகத்தில் 38 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், தமிழக அரசின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு மின்வாரியம் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தினுடைய தலைவராக இருந்த நந்தகுமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இருந்த மருத்துவர் சுபையன் IAS அவர்கள் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குமார் ஜெயந்த் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அரசு செயலராக இருந்தார். குமார் ஜெயந்த் அவர்கள் தற்போது அவர் அரசு கூடுதல் தலைமைச் செயலராக வணிக வரித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரேந்திர சிங் நவ்னீத் அவர் வணிக வரியினுடைய செயலாளராக இருந்தார். அவர் IT தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளராக இருந்த செந்தில்குமார் IAS அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறையினுடைய செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு மீண்டும் அவருக்கு வனம், சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது போல பல்வேறு உத்தரவுகள் என்பது இதன் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 38 IAS அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய துறையினுடைய செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். 2 மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த காந்தி பாடி அவர்கள் வேளாண் இயக்குநராக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய இயக்குநராக தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது அரசு துறை செயலாளர்கள் பள்ளிக்கல்வித்துறை, வனத்துறை, அதே போல நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினுடைய செயலாளர்கள் நியமனம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறையினுடைய செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இதற்கான உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.